வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். தவசி ஹெர்பல்ஸில் ரோஸ் பயோ என்சைம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதோட யூசஸ் என்னன்றதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ ரோஸ் பயோ என்சைம் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். 1 கப் நாட்டு சர்க்கரை. பயோ என்சைம் செய்கிறதுக்கு பிளாஸ்டிக் பாட்டில் அப்படி இல்லாட்டினா கண்ணாடி பாட்டில் எடுத்துக்கலாம். வாய் அகலமான பாட்டிலாக பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த பாட்டிலோட கெப்பாசிட்டி மொத்தம் 15 கிண்ணம் தண்ணி பிடிக்கும். கரெக்டாக இப்போ நான் போட்ட நாட்டு சர்க்கரையில் போட்டேன்ல, அதில் கரெக்டாக 15 பங்கு பிடிக்கும் தண்ணி. எப்போவுமே நீங்கள் எடுக்கிற பாட்டிலோட கெப்பாசிட்டி 15 டைம்ஸ், அதாவது 15 பங்கு கெப்பாசிட்டி உள்ளதாக பார்த்து எடுத்துக்கோங்க. 1 கப் நாட்டு சர்க்கரைக்கு 3 கப் ரோஜா பூக்களை அளந்து எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நான் இதோட சேர்த்துக்கிறேன். தடவை பயோ என்சைம் செய்கிறதுக்கு மட்டும் நமக்கு 90 டேஸ் ஆகும். செகண்ட் டைம்னால் நம்ம 45 டேஸ்லேயே பண்ணிடலாம். 30 நாளைக்கு இந்த பாட்டிலோட மூடியை ஒரு தடவை திறந்துட்டு திருப்பி உடனே மூடிடுங்க. ஏன்னா இதில் கேஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த கேஸ் வெளியேறணும், ஃப்ரெஷ்ஷான ஏர் உள்ளே போகணும். அப்போ தான் நமக்கு அந்த நொதித்தல் ப்ராசஸ் கரெக்டாக நடக்கும். 30 நாள் கழித்து 60 நாள், அடுத்த 60 நாள் இந்த பாட்டிலை ஒரு இடத்துல ஓரமாக வச்சுருங்க. 90 நாள் கழித்து இதை வடிகட்டி நம்ம பயன்படுத்த ஆரம்பிக்கலாம். டைரக்ட் சன்லைட்டில் மட்டும் வைக்கக்கூடாது. இப்போ நான் இதில் 10 பங்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். மொத்தம் 1 கப்பு நாட்டு சர்க்கரை, 3 கப்பு ரோஜாப்பூ, 10 பங்கு தண்ணி சேர்த்துருக்குறோம். மொத்தம் 14 பங்கு. 1 பங்கு அளவு எம்டி ஸ்பேஸாக இருக்கணும். அப்போ தான் அது நொதிக்கிறதுக்கோ அது கேஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கோ அதுக்கு ஸ்பேஸ் கண்டிப்பாக தேவை. ரோஜாப்பூ மேலே மிதக்காமல் பார்த்து நல்லா உள்ளே அமுக்கி விட்டுக்கோங்க. இந்த பயோ என்சைமை நம்ம க்ளீனிங் பர்பஸ் எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம். ரூம் ஃப்ரெஷ்னராக கூட யூஸ் பண்ணிக்கிறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே நுரைச்சி நிற்கிது. இது நம்ம என்ன பண்ணோம்னா அந்த மூடியை திறந்துட்டு உடனே மூடி விட்டுறணும். இப்படியே ஒரு 30 நாள் செய்யணும். அதேபோல் ஹேண்ட்மேட் சோப்புக்கெலாம் நம்ம இந்த பயோ என்சைமில் யூஸ் பண்ணோம்னா சோப்போட தரம் நல்லா ஃபஸ்ட் கிரேடாக இருக்கும். அதேபோல் பயோ என்சைம் நம்ம நிறைய வெரைட்டிஸில் செய்யலாம். பயோ என்சைம் செய்கிறப்ப எப்போயுமே மேலே ஒரு குறிப்பு மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. என்ன பயோ என்சைம் செய்கிறோம், என்னைக்கு செய்கிறோம், என்னைக்கு ரெடி ஆகுன்றதை எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ 90 நாள் ஆயிடுச்சு. இதை வடிகட்டி நம்ம எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த மேலே இருக்க அந்த ரோஜா இதழ்களை நீங்கள் க்ளீனிங் பர்பஸ்க்கு எதுக்கு ஒரு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதை பயன்படுத்தி என்னென்ன செய்யலான்றதை நாங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் போடுறோம். அதேபோல் பயோ என்சைமும் நம்ம நிறைய வெரைட்டியில் செய்யலாம். துளசி பயோ என்சைம் செய்யலாம், வேப்பிலை பயோ என்சைம் செய்யலாம், மறிக்குழுந்து செய்யலாம், புளியில் செய்யலாம். நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இன்னும் வர்ற வீடியோக்களில் நாங்கள் என்னென்ன பயோ என்சைம் செய்யலான்றதை வீடியோக்களாக போடுறோம். இதே மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு தவசி ஹெர்பல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸுகளை எங்களுக்கு பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.